ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு வர்ஷுவும் நானும் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோங்கிறத தம்ப்நெயில் பார்த்துருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஒரு பழமையான ஒரு கோயிலுக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். அந்த கோயில் வந்து எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் நம்ம வந்து அன்னூருங்கிற ஒரு ஏரியாவில் வந்து நம்ம அந்த கோயில் வந்து இருக்குது. அது என்ன கோயில்னா மன்னீஸ்வரர் சாமி திருக்கோயில் அப்படிங்கிறது ஒரு கோயிலுங்க. இங்கே வந்து நம்ம ரெண்டு பெரிய கோயில் வந்து ஒரே இதில் இருக்குங்க. மன்னீஸ்வரர் சாமி திருக்கோயில் இருக்கும், அதே மாதிரி அருந்தவச்செல்வி அம்மன்கிற ஒரு சாமி வந்து பெரிய இதாக இருக்கும். அது இல்லாமல் நிறைய சனி பகவான்லேருந்து எக்கச்சக்கமான உள்ள வந்து என்ன மாதிரியான சன்னதியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சுற்றி காமிக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான நாள், 83வது ஆடி கிருத்திகை திருவிழா வந்து இங்கே கொண்டாடுறாங்க. அதை எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். கம்ப்ளீட்டாக நம்ம கோயிலுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப பழமையான ஒரு கோயிலுங்க. நீங்கள் உள்ளே நான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து கோயிலை ரீச் ஆகிடுச்சுங்க. நம்ம வந்து கோயிலுக்கு வந்த உடனே பார்த்தோன்னா முன்னாடி வந்து பார்க் பண்ணிட்டோம். பார்க் பண்ண உடனே பார்த்தோன்னா முன்னாடியே ஒரு அரச மரத்துக்கடியே வந்து ஒரு பிள்ளையார் சிலை வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தோன்னா நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி பார்க்குறதுக்கே நல்லா இருந்ததுங்க. இப்போ அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். தொடக்கத்தில் நம்ம வந்து பிள்ளையார்லேருந்தே போயிடலாங்கிறதுனால நம்ம முன்னாடி வந்த உடனே பிள்ளையார் சிலை இருந்ததுனால அதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன் கோயிலுக்குள்ளே அப்படி என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்து நம்ம இப்போ போக போகிறோங்க. கோயிலுக்குள்ளே போகிறதுல வந்து பார்த்தோன்னா லெஃப்ட் சைடில் வந்து கோயிலுக்குள்ளே நுழையும் போது லெஃப்ட் சைடில் மண்டபம் அந்த மாதிரி இருக்கும். நம்ம ரைட் சைடில் வந்து பார்க்கிங்கும் வந்து இந்த பக்கம் நிறுத்திக்கலாம். அதே மாதிரி தேருக்கு உண்டான அந்த இதெல்லாம் வந்து நிறுத்துறதுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. மண்டபம் வந்து நம்ம ஏதாவது அன்னதானம் அந்த மாதிரி போடும்போது டைமில் கூட நம்ம இங்கே இது பண்ணுவாங்க. கோபுரம் பாருங்கள், அந்த காலத்தில் கட்டினதுங்க. செம சூப்பராக இப்போ வரைக்குமே நல்லா ஸ்டேபிளாக இருக்குதுங்க. நான் உள்ளே உங்களுக்கு போகும்போது காமிக்கிறேன். எந்த மாதிரி அவங்க கதவு இது எல்லாமே பார்த்தோம்னா பிரமிக்கத்தக்க வகையில் இருக்குதுங்க. எல்லாமே சூப்பராக செதுக்கி கல்லாலேயே ஃபுல்லாக அது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து இந்த கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் ஒரு உள்ளே வந்து என்ன மாதிரியான சன்னதிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ஒரு சன்னதியுமே வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து எங்களுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள். பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து வாங்குறதுக்காக பிரியா அவங்க அம்மாலாம் வந்து போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து கோயிலை ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்றேங்க. உள்ளே என்ட்ரான உடனே பார்த்தோன்னா நந்தி வந்து ஒன்று இருந்ததுங்க. நல்லா சிலை வந்து சூப்பராக செஞ்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு நம்ம உள்ளே வந்து பார்த்தோம்னா தனியாக நம்ம அர்ச்சனை சீட்டெல்லாம் வந்து வாங்குறதுக்கு இன்னும் ஆளுக்கு வரல. அதனால் நம்ம வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி வரலைனாலும் நம்ம டேரெக்டாக உள்ளே போய் கூட நம்ம பார்த்துக்கலாம். உள்ளே என்ட்ரான உடனே பார்த்தோம்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே சூரிய பகவான் சந்திர பகவான் ரெண்டுக்குமே வந்து பார்த்தோம்னா உள்ளே என்ட்ரான உடனே ரெண்டு சைட்லேயுமே இருக்குங்க. உள்ளே நம்ம அப்படியே போகும்போது பார்த்தோன்னா லெஃப்ட் சைடில் வந்து எக்கச்சக்கமான காளை இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. கோயிலுமே வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாகவே கல்லால் செஞ்சது தாங்க. அவ்வளோ அருமையாக அதை கட்டியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பெரிய கல்லுகளெல்லாம் வந்து அதை வச்சு இப்போ வரைக்குமே நல்லா ஸ்டேபிளாக இருக்குதுங்க. நீங்கள் அந்த கோயிலுக்கு வந்தீங்கனாலே அந்த பாசிட்டிவிட்டியை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு பழமையான ஒரு சூப்பரான ஒரு கோயில். நீங்கள் வந்திருந்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். லெஃப்ட் சைடில் பாருங்கள், எக்கச்சக்கமான காளைகள் வந்து உள்ள எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க.
டாட்டா. அப்புறம் இங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம மன்னீஸ்வரர் கோயிலுக்கு ரைட் சைடில் பார்த்தோன்னா நமக்கு இந்த அருந்தவ செல்விங்கிற அந்த அம்மனுடைய கோயில் வந்து இருக்குங்க. இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரு விநாயகரும் வந்து இப்போ கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க. கோயிலே ஜென்ரலாக பார்த்தோன்னா நமக்கு மேற்கு பார்த்த மாதிரி தான் இருக்குது. நம்ம நேர் எதிராக வந்து பார்த்தோம்னா அருந்தவ செல்வி அந்த அம்மனோட நேர் ஆப்போசிட்டில் பிள்ளையார், அதுக்கு பக்கத்துலேயே வந்து மணி இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு நம்ம வந்து மன்னீஸ்வரர் வந்து சாமி கும்பிடலாங்க. அது வந்து உள்ளே வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியாது, நம்ம அதனால் சாமியை வந்து காமிக்கல. மற்றபடி மற்ற சாமிகள் வெளியே இருக்கிறத எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியிருக்கோம். சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஏன்னா ஆடி கிருத்திகை இல்லையா, 83வது ஆடி கிருத்திகை, அது வந்து பார்த்தோம்னா சூப்பராக இருக்குது. இப்போ அதை பார்த்துல வாங்க. இப்போ ஈவினிங் டைம் வந்து பார்த்தோன்னா நம்ம காவடி ஆட்டம் வந்து இது பண்ணியிருந்தாங்க. காவடி வந்து எடுத்து எல்லாமே ஆடிட்டு இருந்தாங்க. அதை இப்போ பார்க்கலாம் வாங்க.
காவடி ஆட்டம் வந்து பார்க்குறதுக்கு உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அதே மாதிரி தேர் வந்து பார்த்தோம்னா குட்டியாக ரதம் மாதிரி இருந்ததுங்க. அதை வந்து டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதையும் பார்த்துக்கலாம் வாங்க. நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் கூட காமிக்கிறேன். இங்கே வந்து இந்த முருகப்பெருமாள் வந்து பார்த்தோம்னா வள்ளி தேவசேனான்னு சொல்லி 2 இதோடு சேர்ந்த மாதிரி ஒரு சிலை இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வர்ஷுவம் நானும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரதீப். நன்றி, வணக்கம்.